எவ்வளோ வெரைட்டியாக பண்ணாலும் உங்கள் ஃபிஷ் ஃப்ரையில் டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குதா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற மசாலாவும் ஃபிஷ்ஷும் தனித்தனியாக ஆயிடுதா எண்ணெயில் போட்ட உடனே? நான் சொல்கிற இந்த சிம்பிளான மசாலா மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் உங்கள் ஃபிஷ் டாப் கிளாஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் மீனை விட்டு மசாலா பிரியாமல் நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக வரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபிஷ் ஃப்ரை மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகள். கசூரி மேத்தி இலைகள் புதுசாக இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் கண்டிப்பாக உங்களோட ஃபிஷ் ஃப்ரையில் கசூரி மேத்தி இலைகள் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது எனக்கு இங்கே இருக்க என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸு. நானும் அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இலைகளை தவறாமல் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நல்லா இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குவேன் கசூரி மேத்தி இலைகள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. இப்போ நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரிசி மாவு கொஞ்சம், சோள மாவு கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் முழு மல்லி வரமிளகாலாம் சேர்க்கக்கூடாதா? வறுக்கிற இடத்துல அந்த பொருளெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பவுடராக கிடைக்காது. அதனால தான் நம்ம பவுடராக வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஃபிஷ்ஷில் போடும்போது நல்லா ஒட்டிக்கும் மீன் மேலே, எண்ணெயில் போட்டோடனே உங்களுக்கு பிரியாது. அதனால இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் இந்த மசாலா வச்சு நம்ம டைரெக்டாகவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து ஃபிஷ் மேலே தடவி நம்ம பொரிச்சிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் துளுநாடு ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி முழு மீனாக எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்கும். நீங்கள் வந்து துண்டுகளாக இருந்தால் கூட ஒரு 1 கிலோ அளவுக்கு மீன் வந்து தாராளமாக இந்த மசாலா பயன்படுத்தி நம்ம பொரிக்கலாம். ஸோ இந்த மசாலாவுக்கு நீங்கள் 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்கலாம். துண்டுகளாக இருந்தாலும் ஓகே தான், முழு மீனாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மசாலாவை நல்லா மீனில் பெசரிட்டு முடிஞ்சால் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படி உங்களுக்கு அவசரம்னா அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் மீனில் நல்லா மசாலா சுவர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா பவுடர், அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களும் பர்ஃபெக்டாக இருக்குது. இனிமேல் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் இதை நீங்கள் வச்சு தாராளமாக 6 மாதம் வரையும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக மீன் பொரிக்கிறதுக்கு நான் எப்போனாலும் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவேன். அதுதான் ஃபிஷ்க்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் மீன் பொரிக்கிறதுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவேன். ஏன்னா கருவேப்பிலை இலைகள் மீனில் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஸோ நீங்களும் மீன் வறுக்கும்போது இந்த 2 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபிஷ் ஃப்ரை வேறு லெவல் வாசனையில் இருக்கும். இப்போ நல்லா அடுப்பை மிதமாக வச்சுட்டு நம்ம ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா 2 பக்கமும் பொன் முறுவலாகிற வரையும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதுவும் துளுநாடு ஸ்டைலில் நம்ம ஹோம்மேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை பயன்படுத்தி நீங்களும் இந்த மசாலாவை பயன்படுத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.